ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் அனட்டமி ஆஃப் அ ஃபால். இது ஒரு ஸ்லோ பர்ன் கிரைம் த்ரில்லர். ஒரு மிகப்பெரிய பனிப்பிரதேசத்தில் வெறும் ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. அந்த வீட்டில் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரில் ஒரு நபர் கொலை செய்யப்படுறார். இந்த கொலைக்கு காரணமானவங்கன்னு போலீஸ் நம்ம ஹீரோயின் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாகவே இந்த கொலையை நம்ம ஹீரோயின் தான் பண்ணாலா? கோர்ட்டில் இவளுக்கு எப்படி திருப்பி அடிச்சிச்சு? இதை சொல்கிற ஒரு படம் தான் அனட்டமி ஆஃப் அ ஃபால். இது போன வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு பெஸ்ட் மூவி. அண்ட் இந்த வருஷத்துக்கான ஆஸ்கர் ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு. அதில் இந்த ஒரு படம் நாமினேட் ஆயிருக்கு. இது போன நம்ம ஆப்பன்ஹைமர், கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன், பார்பின்னு 3 படம் பண்ணியிருக்கோம். இது நம்ம 4வது படம். போவோம் மற்ற படங்களையும் பார்ப்போம். சரி, இப்போ வாங்க அனட்டமி ஆஃப் அ ஃபாலுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு பனிப்பிரஸ்ட்டு காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரே ஒரு வீடு தான் இருக்கும். அதான் நம்ம ஹீரோனோட வீடு. நம்ம ஹீரோனோட பேர் சாண்ட்ரா. இவ ஒரு எழுத்தாளராக இருக்கா. கூடவே காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோ கல்யாணமாகி ஒரு கண்ணு தெரியாத பையன் இருக்கான். மொத்தம் 3 பேர் அந்த வீட்டில். படத்தோட ஸ்டார்டிங்கே இவளை பார்க்கறக்க ஒரு பொண்ணு வந்திருப்பா. இவன் நம்ம ஹீரோனோட ஸ்டூடெண்ட் தான். ரீசெண்டாக நம்ம ஹீரோ ஒரு புக் எழுதியிருப்பா. அதுக்கு இன்ட்ரி எடுத்தாகணும். அதுக்காக அந்த பொண்ணு வந்திருப்பா. மேடம், இந்த புக்கு எழுதுனீங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிப்பா. நம்ம ஹீரோ பதிலாக சொல்லிட்டு இருப்பால. திடீர்னு பார்த்தா வீட்டில் சவுண்ட் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிடும். பார்த்தா மேலே தான் நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நல்லா சவுண்டாக வச்சு பாடிட்டு இருப்பாரு. இதை பார்த்து நம்ம மீன் கோவம் வரும். சரி, ஏதோ இன்ட்ரி வந்துட்டாங்களே, இன்ட்ரி கொடுப்போம்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்பா. பட் பார்த்தா போப்போ சவுண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. சுத்தமாக இன்டர்வியூ பண்ண முடியல. இவரால் ஹஸ்பண்ட்கிட்டே சண்டை போட முடியாது. இதை பார்க்குற அந்த பொண்ணும், சரி மேடம், நான் நாளைக்கு வரேன், இன்னொரு நாள் இன்டர்வியூ வச்சுக்கோன்னு சொல்லி அந்த பொண்ணு படம் கிளம்பி போயிடறா. நம்ம ஹீரோன்னு சேர்ந்து போய் ஒரு ரூமில் படுத்து தூங்கிறா. கட் பண்ணால் நம்ம ஹீரோட பையனை அமைக்கிறாங்க. இவனோட பேர் டேனியல். இவனு சின்ன வயசில் நல்லா கண் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. பட் ரீசெண்டாக நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டில் இந்த பையன் கண் தெரியாமல் போயிருக்கும். இதனால் அவனுக்கும் ஒரு கைட் டாக் இருக்கும். அது கூட தான் இருப்பான். இப்போ சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வருவேன்னு சொல்லிட்டு இந்த பையன் நாய் கூட்ட ஒரு வாக்கிங் போகிறான். நல்லா ஜாலியாக ஒரு லாங் வாக் போயிருப்பாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்தால் அந்த நாய் இழுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிடும். ஸ்னூப் எங்கே போகிற, நில்லுன்னு சொல்கிறப்ப அந்த நாய் அவுத்துட்டு போயிடும். பார்த்தா ஏதோ ஒன்று மோந்துட்டே இருக்கும். இந்த பையன் பக்கத்தில் இருந்து பார்ப்பான். பார்த்தா இவங்க அப்பா இறந்து போயிருப்பாரு. தொட்டு பார்த்ததுக்கப்புறம் இந்த பையனுக்கு புரியும். உடனே ஆமாமன்னு கத்துறப்ப சவுண்ட் அந்த அம்மாக்கே கேட்காது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம ஹீரோ எட்டி பார்ப்பா. பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் கீழே அடிபட்டு இருப்பாரு. என்னென்ன தெரியாமல் வேம கீழே இறங்கி வந்து பார்ப்பா. பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணே தெரில. கட் பண்ணால் போலீஸுங்க வந்துடுவாங்க. ஃபுல்லாக அந்த இடத்த செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன எவிடன்ஸாக கிடைக்குதோ அதெல்லாம் கேதர் பண்ணிக்குவாங்க. தென் அந்த ஹஸ்பண்டோட பணத்தை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிடுவாங்க. டாக்டர்ஸ் அந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் செக் பண்ணி வைப்பாங்க. பார்த்தா ஒரு உடம்புல சில காயங்கள்லாம் இருக்குது. மேபி மேலேருந்து கீழே விழுந்தனால அந்த காயம் அடிபட்டுருக்கும். வேறு ஏதாவது இருக்குன்னு பார்க்குறப்ப மண்டையில் பலம் அடிபட்டுருக்கு. இதை பார்த்து அவன் சந்தேகம் ஆரம்பிக்குது. என்னை செக் பண்ணி பார்த்ததில் அவர் கீழே விழுந்தார்ல, அதுக்கு முன்னாடியே மண்டையில் அடிபட்டுருக்கு. ஸோ மேபி இது பிளான் பண்ண மர்றா கூட இருக்கலாம். இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எழுதி வச்சுருங்க. கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோ மட்டும் இந்த வீட்டில் இருக்கா. இவ்வளோ பார்க்குறக்கா வின்சென்ட் ஒருத்தர் வருவார். இவர் ஒரு வக்கீல். இவர் இதுக்கடுத்து நம்ம ஹீரோனை கேஸ் எடுத்துக்க போகிறாரு. இப்போ போலீஸ் தரப்பில் வேறு 2 விஷயம் தான். ஒன்று, அந்த ஹஸ்பண்ட் தெரியாதனமாக மேலேருந்து கீழே விழுந்துருக்கணும், அதனால் இறந்து போயிருக்கலாம். 2வது மர்டர். பட் இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம ஹீரோ ஒருத்தி மட்டும் தான் இருக்கா. கரெக்டாக அவங்க பையனை வாக்கிங் போயிட்டான். ஸோ அப்போ கொலை பண்ணியிருந்தாங்கன்னா இவ ஒருத்தி மட்டும் தான் பண்ணியிருக்க முடியும். இந்த மாதிரி கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை விசாரிக்கிறதுக்காக தான் அந்த லாயர் அங்கே வந்திருப்பாரு. நம்ம ஹீங்கிட்ட நடந்த எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்குவாரு. அவள் ஒன்று சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி இன்னும் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட் அங்கே வந்தா. பட் என்னோட ஹஸ்பண்ட் சவுண்டாக பாட்டு போட்டு கேட்டுட்டு இருந்தார். மேலே ரெனோவேஷன் ஒர்க்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். நானும் சண்டை போடலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். அந்த பொண்ணு அங்கே வந்து போயிட்டா. எனக்கு கடுப்பாயிருச்சு. ஏர்பிளக்கை போட்டு படுத்துங்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் என் பையன் கற்று சவுண்ட் கேட்டுச்சு. என்னடா எழுந்து வந்து பார்த்தா என் ஹஸ்பண்ட் கீழே நடந்தார். இதான் சார் நான் பார்த்தது. மற்றபடி எனக்கு இந்த கேஸுக்கு இந்த சம்மந்தம்னு சொல்லுவா. இவர் ஒன்று நோட் பண்ணிச்சுக்குவார். அப்புறம் நம்ம ஹீரோட கையில் சின்ன ஒரு காயமாக இருக்கும். ஆமாம், இந்த காயம் எப்படி ஏற்படுச்சு? உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு சண்டைன்னு கேட்குறப்ப சேச்சா அந்த மாதிரிலாம் கிடையாது. என் வீட்டோட கிச்சனில் இருக்க ஸ்லாப் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். நான் அடிக்கடி அங்கிட்டு போயிட்டு வரப்போ கையில் அடிக்கும். அதான் அந்த காயம் ஆயிடுச்சு. மற்றபடி வருதுன்னு சொல்கிறப்ப சரி வாங்க ஆட்டிக்கு போவோம், அங்கே தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இவர் அங்கே போய் செக் பண்ணி பார்ப்பாரு. ஆமாம், உங்கள் ஹஸ்பண்ட் இங்கேருந்து வேலை பார்த்தாரு. அவருக்கு வேலை பார்க்குறப்ப குடிக்கிற பழக்கம் இருக்கா? மேபி குடிச்சிட்டு கூட கீழே வந்துருக்கலாம்ல, அதான் கேட்குறேன்னு சொல்லுவார். சார், என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்கேஸ் வேலை பார்க்குறாருன்னா அப்போ குடிக்கவே மாட்டார். அவர் அந்தளவுக்கு ஜென்டில்மேன்னு சொல்கிறப்ப ஓ அப்படியா? ஸோ அப்போனா மேபி இது அன்கான்சியாக இருக்கலாம். அதனால தான் மேலே கீழே இருப்பார் போல. நான் எதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி பார்த்துக்கிறேன். அப்போ தான் இந்த கேஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் உங்கள் பையனை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த வின்சென்ட் அங்கே கிளம்பிடுவார். ஸோ நம்ம வீட்டில் அமைதியாக உட்காந்துருப்பா. பார்த்தா அவங்க பையன் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான். ஏன்னா அந்த பையனுக்கு அவங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். அவர் ஆக்டர் நினச்சி அந்த பையன் அழுதுகிட்டே இருப்பானா. நான் மீன் எவ்வளோ சமாளிச்சு பார்ப்பாங்க. பட் அந்த போய் கேட்கவே மாட்டான். சாப்பிடலாம் சமைச்சு கொடுத்தா கூட சாப்பிடவே மாட்டான். இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாயிரும். வேறு வழி இல்லை, நம்ம அம்மா கூடுவோம். பாட்டியை பார்த்தோன்னா சாப்பிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவன் அம்மாவெல்லாம் கூப்பிட்டுருப்பா. பட் அப்போ கூட அந்த பையன் சாப்பிட மாட்டான். அப்பான்னு அழுதுகிட்டே இருப்பான். இதை பார்த்து
பார்த்து நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். கட் பண்ணால் கொஞ்ச நேரத்துலேயே அந்த லாயர் திரும்ப அங்கே வருவார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் செக் பண்ணி பார்த்துருப்பாரு. அவருக்கும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ஹஸ்பண்டோட உடம்பு கீழே வந்து அடிப்படுறதுக்கு முன்னாடியே மண்டையில் பலம் அடிபட்டிருக்கு. இங்கே தான் அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கும். மேபி இப்படி நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்ச் மாதிரி வந்து வைப்பார். உங்கள் ஹஸ்பண்ட் 3வது மாடியில் இருந்திருக்காரு. அங்கேருந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்திருக்கலாம். விழுந்தப்போ கீழே சின்னதாக ஒரு கூரை விட மாதிரி இருக்குல்ல, அந்த கூரையில் உங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் அடிச்சிருந்துருக்கும். அதில் இடிச்சதுக்கப்புறம் தான் அவரோட உடம்பு கீழே போட்டிருக்கும். இதுதான் இருக்கிற ஒரே ஒரு சான்ஸு. அப்படி இல்லைன்னா நீங்கள் தான் உங்கள் ஹஸ்பண்டை கொண்டு இருக்கணும். ஏதாவது ஒரு ஹெவியான பொருள் எடுத்து அவர் மண்டையில் அடிச்சிருந்துருக்கணும். அவர் மேலேஞ்சு கீழே தெளிஞ்சிருக்கணும். இதாக இருக்கிற ஒரே ஒரு பாசிபிலிட்டின்னு சொல்கிறப்ப நம்ம மீன் கோவம் வருது. சார், நான் என் ஹஸ்பண்டை கொல்லவே இல்லை, அவர் கொல்றதுக்குன்னு எந்த ஒரு சூழ்நிலை எனக்கு அமையலைன்னு சொல்கிறப்ப, மேடம் இது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். பட் கோர்ட்டுக்கு தேவை ப்ரூஃப் தான். நீங்கள் அங்கே வந்து என்ன பேசுகிறீங்களோ அதை வச்சு திருப்பி தர முடியும். நான் இந்த கேஸை பார்த்துக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் உங்கள் ஹஸ்பண்டை பற்றி யோசிச்சு பாருங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் உடனே ஃபோன் பண்ணுங்க. அதை சொல்லிட்டு நம்ம கேஸை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த லாயர் அங்கே கிளம்பி போயிடுவார். இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சின்ன திரும்பி யோசிச்சுட்டு இருக்கா. கட் பண்ணால் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லாயர் ஃபோன் பண்ணுவா. சார், நான் இவ்வளோ நேரம் விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். ஒரு 6 மாதம் முன்னாடி இருக்கும். ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் செமையாக வாந்திருக்க ஆரம்பித்தார். நானும் சேர்ந்து அந்த வாமிட்டில் க்ளீன் பண்ணிட்டேன். பட் டஸ்ட்டு பண்ணி செக் பண்ணி பார்க்குறப்ப நிறைய மாத்திரை இருந்துச்சு. செக் பண்ணி பார்த்ததில் அது ஆஸ்பிரின் டேப்லெட். அது அதிகமாக போட்டுக்கிட்டா இறந்து போக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு என் ஹஸ்பண்ட் தற்கொலை பண்ணி ட்ரை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ரொம்ப மாதங்களாக டிப்ரெஸ்டாக இருந்தார். இன்றைக்கி கூட தற்கொலை பண்ணியிருக்கலாமே சொல்லுவா. இதை கேட்குற லாயர் கொண்டு புரியல. சரி மேடம், இந்த கேஸ் போக காம்ப்ளிகேட் ஆகிட்டே இருக்குது. நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட ப்ரூஃபு அதெல்லாம் கோர்ட்டில் காட்டுவாங்க. பட் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எதையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஹீரோயின் சொல்கிறதுல சிலி ரீசனாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா கோர்ட் இந்த மாதிரி நிறைய கேஸை பார்த்துருக்கோம். இவங்களே கொலை பண்ணிட்டு தற்கொலை மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்கே நடந்துட்டுருக்கு. கோர்ட்டுக்கு தேவை ப்ரூஃப் தான். சம்பவம் நடந்தப்ப டேனியலுங்கிற பையன் அங்கே இருந்திருக்கான். பட் அந்த பையனுக்கு கண்ணு தெரியாது. ஸோ பார்த்துருக்க சான்ஸ் இல்லை. எதுக்கு அவனை வச்சு விசாரிப்போன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பையனை தெரிஞ்சதில் சொல்ல ஆரம்பிப்பான். நான் இந்த மாதிரி நாயை கூப்பிட்டு வாக்கிங் போனேன். கொஞ்ச நேரத்துலேயே நாயை இழுத்துட்டு போயிருச்சு. அப்போ தான் தெரிஞ்சு எங்கள் அப்பா இறந்து போயிருந்தான்னு. அது போய் ரூம் ஃபுல்லாக சவுண்டாக கேட்டுட்டு இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா அதிகமாக சவுண்ட் வச்சு பாடி வைப்பார். மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அந்த பையன் சொல்லிட்டு இருப்பான். அந்த பையனை பார்த்துக்கிறதுக்காகவே கோர்ட் வந்து ஆள் செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து அன்றைக்கி என்ன நடந்துச்சு அதில் சின்ன ரிகர்ஸ் மாதிரி பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேலே வந்து கீழே விழுந்தார்ல, அது எப்படி விழுந்திருப்பாரு, இல்லை டெமோ பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த பொம்மை மேலேருந்து கீழே போடுறப்ப அது என்ன ஆங்கிள் விழுந்திருக்கும் இல்லை ரெக்கார்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ அந்த கேஸு பரபரப்பாக போயிட்டுருக்கு. அண்ட் அதே பக்கம் அந்த வின்சென்ட் இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோ கூப்பிட்டுருப்பாரு. அவர் பேசுகிற எல்லாத்தையுமே ஒரு எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்ண வச்சுருவாரு. சரி சொல்லுங்கள் சாண்ட்ரா, உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப டிப்ரெஷன் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கான காரணம் என்ன? உங்கள் பையன் டேனியலுக்கு எப்படி கண் பார்வை போச்சு? இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினும் ஒன்றா பதில் சொல்லிட்டு இருப்பா. நான் ஒரு ரைட்டர், என் ஹஸ்பண்ட் ஒரு ரைட்டர் தான். 2 பேரும் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு டேனியலுங்கிற பையன் பிறந்தான். டேனியல் மற்ற பசங்க மாதிரி தான், ரொம்ப நார்மலாக இருந்தான். தினமும் அவன் ஸ்கூலில் கொண்டு போய் ஊரிலேருந்து கூட்டு வர வரைக்குமே எல்லாத்தையுமே ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டு இருப்பாரு. பட் அவர் ஒரு நாள் வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தார். அவரால் ஸ்கூலுக்கு போக முடியல. இதனால் கேர்டேக்கர் லேடியை விட்டு என் பையனை கூட்டிட்டு சொன்னாங்க. அவங்களும் சரி என் பையனை கூட்டி வந்தாங்க. பட் போகவே லேட் ஆயிடுச்சு. அவசரம் வீட்டுக்கு வர வழியில் ஒரு மோட்டர் சைக்கிள்கார அந்த பக்கம் வந்திருக்கான். அவன் டேனியல் மேலே இடிச்சிட்டான். அவன் இடித்ததில் அவன் கண் பார்வை மொத்தமாக போயிடுச்சு. அவனோட கண்ணரம்புகளே மொத்தமாக டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டேனியல் கணு தெரியாமல் போயிருக்கோம். இந்த விஷயம் என் ஹஸ்பண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. நான் தானே தினமும் ஸ்கூலில் கூட போயிருந்துருக்கணும். பட் நான் இன்னைக்கு போகாமல் போயிட்டேன். நான் போகாதனால தான் என் பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அவருக்கு அவரே குற்றணிச்சுக்குள்ள ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் அவர் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டாரு. அடிக்கடி சைக்காட்டிஸ்ட்டில் மீட் பண்ணுவார். சைக்காட்டிஸ்ட் டிப்ரெஷனை போக்குறதுக்காக ஆஸ்பிரின் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது அவருக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துச்சு. பட் அதுவே ஒரு அடிக்ஷனை மாறிடுச்சு. அவர் அடிக்கடி நிறைய ஆஸ்பிரின் போட ஆரம்பிச்சிருவார். ஏன்னா நிறைய வாட்டி மயக்க முடிக்கல வந்துருவார். நிறைய வாட்டி வாமிட் எடுத்திருப்பாரு. நிறைய வாட்டி தற்கொலைக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. இதை உண்மையாக சாமியில் நடச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மொத்தவே சொல்லி முடிப்பா. அவரு எல்லாத்தையும் கேமரா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவாரு. கட் பண்ண அடுத்து கோர்ட்டில் ஃபஸ்ட் ஹியரிங் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினா ஒரு பொண்ணு ஸ்டார்டிங் இன்டர்வியூ எடுத்தால, அவள்கிட்ட இருந்தால் கேஸ் ஆரம்பிக்குது. சரி சொல்லுங்கள், அன்றைக்கி என்ன நடந்துச்சு? நீங்கள் இன்டர்வியூ எடுக்க போனப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் இந்த மாதிரி மேடமே இன்டர்வியூ எடுக்க போனேன். பட் உங்கள் வீடு ஃபுல்லாக சவுண்டாக இருந்துச்சு. அவங்க ஹஸ்பண்ட் ஃபுல் வேலையிலும் பாடிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ண முடியல. நானும் வந்துட்டேன்னு சொல்கிறப்ப அந்த ரெக்கார்டிங் இருக்கான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் தான் ப்ளே பண்ணுவாங்க. பார்த்தா அவங்க பேசுகிறதே கேட்காது. அந்த அளவு சவுண்டாக பாடுபட்டுக்கிட்டு இருப்பார். சரி, இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம ஹீரோன் ஒரு பைசெக்சுவல், இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுக்கு ஆண்களும் பிடிக்கும், பெண்களும் பிடிக்கும். அதனால் அவங்க ஏதாவது அவங்களோட செடிசம் நடந்துட்டாங்களா, உங்களை வசியம் பண்ணுற மாதிரி பேசுவாங்களா கேட்குறப்ப அந்த மாதிரிலாம் கிடையாது. மேடம் எப்போ நார்மலாக பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுவா. இதுக்கப்புறம் அந்த வக்கீல் நம்ம ஹீரோனை பார்த்து பேசுவாங்க. மேடம், நீங்கள் ஒரு பைசெக்சுவல், உங்களுக்கு ஆண்களும் பிடிக்கும், பெண்களும் பிடிக்கும். இதனால்
உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை பார்த்து பசிவாக இருக்கலாம்ல, நம்ம வீட்டுக்கு இன்ட்ரோடுக்க ஒரு பொண்ணு வந்திருக்கா, எங்கே நம்ம பொண்ணாட்டி அவங்ககிட்ட வளர்ந்துருந்து பேசுவாங்கிற காரணத்தினால கூட சவுண்டை பாட்டு போட்டு கேட்டுக்கலாம்ல, இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறப்ப மேபி வாய்ப்பு இருக்குது. பட் அவர் நேச்சர் அந்த மாதிரி தான், சவுண்டை பாட்டு போட்டு கேட்பாரு. மற்றபடி ஒரு வேறு ஏதோ ஸ்டேஞ்சாக பிஹேவ் பண்ணலான்னு சொல்கிறப்ப கோர்ட்டை நோட் பண்ணிக்கும். ஸோ இந்த ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் போல் பசி வந்திருக்கலாம், அதனால கூட சவுண்டை பாட்டு போட்டுக்கலாம்னு நோட் பண்ணிக்குவாங்க. அடுத்து இவங்க பையனை டேனில் கூடுவாங்க. 2 பக்கம் 2 வக்கீல் இருப்பாங்க, மாற்றி மாற்றி கேள்வி கேட்பாங்க. இந்த பையனுக்கு எனக்கு என்னடாச்சுன்னு தெரியவே தெரியாது, அண்ட் அதுப்போ அவங்க அப்பா இறந்துட்டாங்களே, அந்த ட்ராமாவில் அந்த பையன் இருப்பான், ஒழுங்காக அவனால் பேச முடியாது, இதனால கோர்ட்டும் அவன் சாட்சி எடுத்துக்காது. அடுத்து அனலிஸ்ட்டு கூடுவாங்க. அதாவது இவங்க வீட்டில் ஒவ்வொரு ப்ரூஃபாக இருக்குல்ல, அதெல்லாம் மொத்தம் அனலைஸ் பண்ணி கொலையோட நடந்திருக்கலாம், இனிமேல் ஸ்கெட்ச்லாம் பண்ணி காட்டுவாங்க. இவங்களுக்கு கிடைச்ச ஒரு ப்ரூஃப் என்னன்னா, இவங்க வீட்டுக்கு கிடைச்ச சின்ன ஒரு கூரமாக இருக்குல்ல, அதில் செவுத்தில் சில பிளட் ட்ராப் இருக்குது, அது பார்த்தா முன்னாடி காஞ்சி போயிருக்கு. ஸோ மேபி இவங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கு சண்டை வந்திருக்கலாம். அதில் கோவப்பட்ட இவங்க ஷார்ப்பாக ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கலாம், அதை எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் தலையில் அடிச்சிருந்துருக்கலாம். அதுலேருந்து சதன ரத்தம் அந்த கூரையில் பட்டுருக்கும். தென் அதுக்கடுத்து அவர் மேலேருந்து கீழே விழுந்திருக்கலாம். ஸோ இது ஒரு பிளான் பண்ண மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோட வக்கீல் இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோனுக்கு ஆதரவு ஆட ஆரம்பிப்பார். சரி சார், ஏதோ ஒரு பொருள் வச்சு அடைச்சாங்கன்னு சொல்கிறீங்க, அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருளாக இருக்கலாம், வெயிட் இருக்குமா வெயிட் இருக்காதுன்னு கேட்குறப்ப கண்டிப்பாக ஹெவி ஆப்ஜெக்ட் தான், ஏன்னா ஒரு மண்டையில் பலம் அடிபட்டுருக்கு. ஸோ ஏதோ சுத்திலுமா இருக்கிற பொருள் எடுத்து அடிச்சிருந்துருக்கலாம், இல்லை மரக்கட்டை கூட இருக்கலாம், அதை வச்சு அடிச்சனால தான் மண்டையில் பலம் அடிபட்டுருக்கு. தென் காலை வாரி விட்டு மேலே கீழே தள்ளியிருந்துருக்கலாம், இந்த மாதிரி அவர் சொல்லுவார். பட் போலீஸ் தேடின வரைக்கும் ஹெவி ஆப்ஜெக்ட் இது கிடைக்கவே இல்லை, அதை ஒழிச்சு வைக்கிறதுக்கு அந்த இடத்துல வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படின்னா எந்த ஒரு வெப்பன் இவனாலும் ஆகலை, அப்போனா இது ஒரு தியரி மட்டும்தான், இதை ஒரு ஆதாரம் எடுத்துக்கூடாது, இது ஒரு ஹைப்போதீசிஸ்ன்னு சொல்லிட்டு அதை ஆதாரம் எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் வருவாங்க, அவங்க மீன் சப்போர்ட்டாக பேசுவாங்க. இவங்க தான் மேலேருந்து பொம்மையெல்லாம் தூக்கி போட்டு ரெக்கார்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ மேபி அந்த ஹஸ்பண்ட் தற்கொலை கூட பண்ணியிருக்கலாம்ல, அவர் மேலேருந்து கீழே குச்சிருக்காரு, அதில் கீழே இருந்த வீட்டில் அவர் தலை அடிபட்டுருக்கு, இதனால தான் அவர் தலை பலம் அடிபட்டுருந்துருக்கும். தென் கீழே விழுந்தப்ப அவர் ரத்த சதறி இருக்கும்ல, அதான் சைடில் இருக்கிற கூரையில் பட்டுருந்துருக்கு. ஸோ இப்படி அவர் இறந்துருப்பாருன்னு சொல்கிறப்ப இன்னொரு கேள்வி ஆரம்பிப்பாங்க, மேடம் அவர் இறந்தாங்கன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் சொல்கிற மாதிரி கூரையில் அவர் தலை இடிச்சிருந்தா அங்கே தான் ரத்தம் இருக்கும்ல, பட் போலீஸ் செக் பண்ணி பார்த்தப்ப அங்கே பிளட்டும் கிடையாது, டிஎன்ஏ சாம்பிள்ஸும் கிடையாது, அப்புறம் எப்படி தலை இடிச்சிருக்குன்னு கேட்குறப்ப நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், இங்கே பாருங்கன்னு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி வைப்பா, பார்த்தா ஃபேக் ஒரு பிளட் எடுத்திருப்பாங்க, அதை எடுத்து அந்த கூரை மேலே போட்டிருப்பாங்க. பட் அங்கே இருக்கிற ஐஸ்ரியா வச்சு ஐஸோடு சேர்ந்து அந்த பிளட் உருகி போயிடும், தண்ணியோட தண்ணியாக காற்றுல கரைஞ்சி போயிடும், இந்த மாதிரி அந்த பிளட்டும் காணாமல் போயிருக்கும். ஸோ மேபி தலை தான் அடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப கோர்ட் அதை ஏற்றுக்கும். பட் இந்த பக்கம் வக்கீல் இருக்கார்ல, அவர் நம்ம ஹீனுக்கு எதிரானவர், மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் மேலேருந்து கீழே இருந்தாருன்னு வச்சுக்கோம், பட் அது தற்கொலை மட்டும் இருக்கணுமா, மேபி ஹீரோனை கூட அவர் அங்கே தள்ளி விட்டுருக்கலாம்ல, அவர் தள்ளி விட்டதில் கூட மேலேருந்து கீழே விழுந்துருக்கலாம், இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறப்ப வாய்ப்பு இருக்காது சார், ஆனால் அப்படி தள்ளி விடுறப்ப அவங்க ஆங்கிள் மாறும், அவங்க மேலேருந்து கீழே விழுகிறப்பயே தலைகீழ தான் விழுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க தலை இடிக்க வாய்ப்பு இல்லை, விழுந்திருந்தா ரொம்ப தள்ளி விழுந்திருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரானா எந்த ஒரு ஃபோர்ஸ் விழுந்திருக்க வாய்ப்பு இல்லை, மேபி அவரே விழுந்திருக்கணும், இல்லை அவரே அறியாமல் கீழே விழுந்திருக்கணும், இதை நடக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறப்ப கோர்ட் அதை ஏற்றுக்கும். அடுத்து நம்ம ஹீனை விடுவாங்க, நம்ம ஹீனோட நியாயம் என்ன, மேபி தற்கொலை பண்ணிக்கலாங்கிறதானே, அதை பற்றி கேட்க ஆரம்பிப்பாங்க. மேடம் நீங்கள் கோர்ட்டில் ரிசீவ் எழுதியிருக்கீங்களே, 6 மாதம் முன்னாடி உங்கள் ஹஸ்பண்டை தற்கொலை ட்ரை பண்ணிக்கான்னு சொல்லியிருக்கீங்களே, அது எப்போ நடந்துச்சுன்னு கேட்குறப்ப இப்படி சொல்ல ஆரம்பிப்பா, என் ஹஸ்பண்ட் ஸ்டார்டிங் நார்மலாக தான் இருந்தார், பட் என் பையனுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டார், அவருக்கு நிறைய வாட்டி சில தற்கொலை எண்ணங்கள் வந்திருக்கு, பட் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாமல் இருந்துச்சு. பட் ஒரு நாள் ஆள் ரொம்ப கேராக இருந்தார், நானும் குடிச்சிருக்கேன்னு நினச்சி ஒரு பெட்டில் படுக்க வச்சேன், பார்த்தா ஃப்ளோரில் வாமிட் எடுத்திருந்தார், அந்த வாமிட் ஃபுல்லாக முழுசாக கரையாத மாத்திரை அந்த மாதிரி இருந்துச்சு, டஸ்ட்பின் செக் பண்ணி பார்க்குறப்ப ஃபுல்லாக டேப்லெட்ஸாக இருந்துச்சு, எல்லாமே ஆஸ்பிரின் மாத்திரை. அவர் டிப்ரெஷனுக்காக ஒரு சைக்காட்ரிஸ்ட் மீட் பண்ணுவார், அவர்கிட்ட இருந்து அந்த மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தார். பட் ஒரு நாளையே மொத்த மாத்திரை போட்டுருக்காரு, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் தற்கொலை ட்ரை பண்ணியிருக்காருன்னு. பட் அன்றைக்கி அவருக்கு எதுவும் ஆகலை, நார்மல் ஆகிட்டார். இதான் நான் பார்த்ததுன்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியா, உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சைக்காட்ரிஸ்டாக இருந்திருக்காங்க, சரி நம்ம அவரை கூடன்னு சொல்லிட்டு சைக்காட்ரிஸ்ட் கூடுவாங்க. சார் நீங்கள் தானே இறந்து போன சாமியோட டாக்டர், அவருக்கு என்னைக்காவது தற்கொலை எண்ணங்கள் இருந்திருக்கா, அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காருன்னு கேட்குறப்ப அந்த மாதிரி இது கிடையாது சார், பட் ஆள் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருந்தார், பையனோட கண்ணு போனது தான் தான் கண்ணு ஒரு குற்றம் இருந்துச்சு, அதை பற்றி பேசாருன்னு சொல்கிறப்ப ஓ அப்போ அவருக்கு தற்கொலை எண்ணம் கிடையாது, ஆனால் சாண்ட்ரா சாமுவேலுக்கு தற்கொலை எண்ணம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கேட்குறப்ப அவங்க போய் சொல்கிறாங்க, சார் சாமுவேலுக்கு தற்கொலையில் இல்லவே இல்லை, அவர் ஒரு குற்ற உணர்ச்சியில் தான் இருந்தார், அவர் போய் சொல்கிறதா சொல்கிறப்ப இதை கேட்ட மீனிங் வந்துடுது. டாக்டர் நீங்கள் ஜஸ்ட்டு வாரத்துலேயே ஒரு நாள் தான் அவர் பார்ப்பீங்க, அது ஒரு மணி நேரம் தான், நான் அவர் கூட வாழ்கிற ஒருத்தி, அவர் எப்போ டிப்ரெஸ்டாக இருப்பார், அவர் எப்போ சோகமாக நல்லாவே தெரியும், உங்களோட நான் தான் அவரை பார்த்துருக்கேன், நிறைய வாட்டி அவருக்கு தற்கொலை இருந்திருக்கு, இதை நான் கண் கூட பார்த்துருக்கேன்னு சொல்கிறப்ப கோர்ட்டில் என்ன முடிவு எடுக்குன்னு தெரில. இதெல்லாம் கீழே உட்காந்து நம்ம ஹீரோனோட பையன் கேட்டே இருப்பான், அவனுக்கு அவங்க அம்மா மேலே சந்தேகம் ஆரம்பிக்குது, ஒருவேளை கோர்ட்டில் சொல்கிறது உண்மையும் நம்ம அம்மா தான் நம்ம அப்பாவை கொண்டாங்களான்னு அந்த பையனுக்கு சந்தேகம் ஆரம்பிக்குது. ஜட்ஜு இந்த கேஸ் விசாரிச்சு, சரி இந்த கேஸை நான் அடுத்த தள்ளி வைக்கிறேன், அடுத்த ஹியரிங் சந்திப்புன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் முடிஞ்சு போயிடும். நம்ம ஹீரோனும் அவன் பையனை கூட்டு ரூம் போயிடுவா, பார்த்தவன் போய் அழுதுகிட்டே தான் இருப்பான்.
கடைசி நம்ம ஹீரோனை பார்த்து, அம்மா நீ தான் அப்பாவை கொன்னியா, என்கிட்ட சொல்லுன்னு சொல்லுவான். இதை கேட்டு நான் மீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டேய் உனக்கு என்ன பற்றி தெரியும்ல, உங்கள் அப்பா தான் சொல்லிட்டு நாங்கள் ஒருத்தர் தேர்ந்தெடுத்தோம், நாங்கள் ஒருத்தர் காதலிச்சோம். பட் அது எப்படி அவங்கள ப்ரூவ் பண்ணி தெரில, இந்த விஷயத்தினால தேவையில்லாமல் நீயும் பாதிக்கப்பட்டிருக்க, என்னை மன்னிச்சிடறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழ ஆரம்பிப்பாங்களா. இதை பார்த்து இந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். சரின்னு நைட் அடி படுத்துங்கிடுவான். கட் பண்ண அடுத்த வாரம் திரும்ப ஹியரிங் ஆரம்பிக்குது. நம்ம ஹியரிங் தான் கோர்ட்டில் விட்டுருப்பாங்க. இந்த வாட்டி ப்ரூஃபாக ஒரு ஆடியோ ரெக்கார்ட் இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரும் ரைட்டர் தானே. ரைட்டர்ஸ்லாம் அவங்க மைண்டில் கதை தோன்றப்ப ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சப்ப ஒரு ஃபைட் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை பார்த்தா கோர்ட்டில் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டை டிக்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோட பையனுக்கு கண்டு தெரியாமல் போச்சுல, இதுக்கடுத்து அவனால் ஸ்கூலுக்கு போக முடியாது, பேசாமல் வீட்டில் வச்சு ஹோம் ஸ்கூலிங் பண்ணலாமா, இந்த மாதிரி நம்ம ஹீன் கேட்டிருப்பா. இந்த விஷயம் உங்கள் ஹஸ்பண்ட் பிடிக்காது. ஏன்னா இப்போ அவர்கிட்ட சுத்தமாக காசே இல்லை. அது போக வீடுமே கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் முடிச்சோன்னா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பையனை படிக்கட்டுன்னு சொல்கிறப்ப இது நம்ம மீன் கோவம் இருக்கும். ஏங்க நம்ம பையனுக்கு இப்போ தான் பார்வை போயிருக்கு, அவள் இப்போ கற்றுக்க ஆரம்பிச்சாதான் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். ஹோம் ஸ்கூலிங் வைக்கணும்னு சொல்லியிருந்திருப்பா. இது அவங்க ஹஸ்பண்ட் பிடிச்சிருக்காது. 2 பேத்துக்கு மாற்றி சண்டே வந்திருக்கும். அதில் ஒயின் ட்ரெஸ் போட்டு உடைக்கிற மாதிரி தெரியுது. 2 பேரும் ஒருத்தர் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. பார்த்தா நம்ம ஹீரோயின் கத்துறா, அவங்க ஹஸ்பண்ட் கத்துறாரு. பட் யார் அடிச்சா இதை பற்றி எதுவும் தெரில. ஆனால் 2 பேர் சேர்ந்து சண்டை போட்டிருக்காங்க மட்டும் நல்லாவே தெரியுது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஜட்ஜை பார்த்து, மேடம் ஹீரோயின் இந்த கேஸில் ஒரு போய் சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த கேஸை பற்றி விசாரித்தோம். நம்ம ஹீரோனோட கையில் சின்னதாக கருப்பில் ஒரு காயம் இருக்குது, இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறப்ப எங்கள் கிச்சனில் ஒரு ஸ்லாப் இருக்குது, அதெல்லாம் அடிக்கடி தட்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. பட் இப்போ பார்க்குறப்ப தெரியுது இது சண்டையில் ஏற்பட்ட காயம். ஸோ அப்போ அவங்க அந்த கோர்ட்டில் போய் சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். இது மாதிரி நிறைய போய் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க தான் குற்றவாளிங்கிற மாதிரி அந்த ப்ராசிக்யூட்டர் சொல்லி முடிப்பாரா. நம்ம ஹீரோ அவத்தரப்பு நான் சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் மேடம், நான் போய் தான் சொன்னேன். ஏன்னா நான் இன்கேஸ் இந்த மாதிரி சண்டை நினச்சி சொல்லியிருந்தேன்னா என்னை குற்றவாளியை பார்த்துருப்பாங்க, என்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க, இது மாதிரி பயந்து போயிட்டேன், அதுக்காக போய் சொன்னேன். சரி மேடம், நான் இந்த ஃபைட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு எங்கள் இடத்துல சண்டை ஆரம்பிச்சிச்சு. கோவப்பட்டேன்னா என்கிட்ட ஒயின் கிளாஸை விட்டு இருந்தேன், அது எங்கள் வீட்டில் சவுத்தில் பட்டுச்சு. இதை பார்த்து என் ஹஸ்பண்ட் கோவப்பட்டார். அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக என் கையை பிடிச்சி அமுக ஆரம்பித்தார். அதில் ஏற்பட்ட காயந்தான் கையில் இருக்கிற ரத்த கட்டு. அதுக்கப்புறம் கோவமானா என் ஹஸ்பண்ட் கணத்தில் இருந்தேன். இதை பார்த்து அவர் கோவமாயிட்டார். எங்கள் வீட்டில் இந்த பிக்சரில் எடுத்து எவ்வளோ விட்டு இருந்தார். எனக்கு அதை எப்படி தடுக்குன்னு தெரில. தென் கொஞ்ச நேரத்தில் என்னை அடிக்கிற மாதிரி பக்கத்தில் இருந்தார். பட் அவர் அடிக்காமல் ஸ்டாப் பண்ணிட்டார். தென் அவர் எல்லாம் ஏன் தப்பு தான், உனக்கு கல்யாணம் பண்ணி ஏன் தப்பு தான் சொல்லிட்டு அவரோட ஃபேஸ் அடிக்க ஆரம்பிச்சார். தென் இருக்கிற கோவத்தை எங்கே காட்டுனே தெரியாமல் எங்கள் வீட்டு செவர் இருக்குல்ல, அதில் போட்டு குத்துனாரு. இதை பார்த்து எனக்கு என்ன ஒன்றே தெரில. ப்ளீஸ் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நான் கத்திட்டு இருந்தேன். அந்த ஆடியோ கூட நீங்கள் நல்லா கேட்டிருக்கலாம். இதான் மட்டும் நடந்துச்சு. என் ஹஸ்பண்டை என் கையை பிடிச்சி வயலண்டாக பிஹேவ் பண்ணார். கோவப்பட்டேன்னா அவர் கண்ணத்தில் அரைஞ்சேன். இது ஒன்று மட்டும்தான் நான் இது வரைக்கும் அவர் அடிச்சது. இதுக்கப்புறம் நாங்கள் சண்டையும் போடவே இல்லை. இது மட்டும் நினச்சின்னு சொல்கிறப்ப கோர்ட்டை எப்படி ஏற்றுக்கும், அவங்களுக்கு தேவை ப்ரூஃப் தானே. அதனால் நம்ம ஹீரோனோட லாயர் சில ஃபோட்டோலாம் காட்டுவார். பார்த்த எல்லாமே அவங்க வீட்டோட செவர் தான். இவங்க ஹஸ்பண்ட் குத்துனால செவத்தில் டென்ட்டாக விழுந்திருக்கும். அதை ஃபோட்டோலாம் காமிப்பாங்க. சரி, அந்த சண்டை நடந்ததுக்கப்புறம் இவங்க ஹஸ்பண்ட் எக்ஸ் எடுத்திருக்காரு. அதில் பார்த்தா அவர் கையிலும் உடஞ்சி போயிருக்கு. ஸோ இதுதான் உண்மையாக நடந்தது மேடம். ஸோ அவர் கோவத்தில் செவத்தில் தான் பஞ்ச் பண்ணியிருக்காரு. இதில் ஹீரோனும் அவங்க ஹஸ்பண்ட் அடிக்கல, அவங்க ஹஸ்பண்ட் ஹீரோன் அடிக்கல. இது ஒரு யூஸ்வலான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை தான். இதெல்லாம் பெரிய சண்டைன்னு சொல்லிட்டு ஹீரோட தரப்பு வைக்க சொல்லுவார். பட் இருந்தாலும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சும்மா வர மாதிரி தெரில. நம்ம ஹீரோனுக்கு எகென்ஸ்டா அலிகேஷன் வச்சுட்டே இருப்பார். மேடம், நீங்கள் ரீசெண்டாக ஒரு புக் எழுதுனீங்களே, அது பேர் கூட தி பிளாக் ஹவுஸ். அதில் சின்னதாக ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் கோவமாகி அவங்க ஹஸ்பண்டே கொள்கிற மாதிரி கதை எழுதிருப்பீங்க. இது மேபி உங்கள் ரியல் லைஃப் நடந்தால் கூட இருக்கலாம்ல. ஏன்னா ஒவ்வொரு ஆத்தரும் அவங்க லைஃப் நடக்கிறத வச்சு கதை எழுதுவாங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டில் கோவம் வந்துருக்கு, அந்த கோவத்தை வெளிக்காட்டுனே தெரில, அதை கதை எழுதிருக்கீங்க கரெக்டானு கேட்குறப்ப நம்ம ஹீரோன் தரப்பு லாயர் இருப்பாங்களே, அவங்க எகென்ஸ்டாக பேசுவாங்க. சார், நாவல் வேறு, ரியல் லைஃப் வேறு. நீங்களே சொல்கிறீங்க அது அந்த புக்கில் ஒரு மைனர் கேரக்டர்னு சொல்லிட்டு, அதை எப்படி ப்ரூஃப் எடுத்துக்க முடியும்? இதில் சில வயசுலாம் சொல்கிறப்ப இல்லை, எல்லா புக்லையுமே சில கலெக்ஷன் இருக்குது. நம்ம ஹீரோட ஃபஸ்ட்டு புக் இருக்குல்ல, அதில் அம்மா இறந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த வருஷம் தான் நம்ம ஹீரோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் அந்த புக்கில் இருக்கா. 2வது புக்கு இவங்க அப்பா பற்றி இருக்கும். 3வது புக்கில் இவங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதை பற்றி எழுதியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த புக்கும் இவங்களுக்கு இவங்க ஹஸ்பண்டை கொள்ளுங்க இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, அதை வச்சு தான் கதை எழுதியிருக்காங்க. நான் சொல்கிறது கரெக்டானு கேட்குறப்ப நம்ம ஹீரோ நல்லா இருக்கார், அவர் கோமாயிடுவார். சார், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒவ்வொரு ரைட்டரும் அவங்க ரியல் லைஃப் கதை எழுதவங்க சொல்கிறீங்களா? அப்போ ஸ்டீவன் கிங் என்ன சொல்கிறது? அவர் கதை ஃபுல்லாக சீரியல் கதையாக தான் இருக்கும். அப்புறம் ஒன்று சீரியல் கில்லரா அவர் பொண்ணுட்டு அவரை சாவடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் லாஜிக்கலாக ஒரு ஆர்குமெண்ட். இதெல்லாம் கோர்ட்டு ப்ரூஃபாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறப்ப ஜட்ஜும் ஆமாம் தான் சொல்கிறாங்க. சார், இதில் ஒரு வேலையான பயணம் கிடையாது, உங்கள்கிட்ட வேறு ப்ரூஃப் இருக்கா? இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப அவர்கிட்ட அது ப்ரூஃப் இருக்காது. சரின்னு அமைதியாக உட்காந்துருவார். கோர்ட்டு தீர்ப்பு வழங்குறதுக்காக சரி நம்ம அடுத்து ஃபைனல் ஹியரிங் வைக்க போகிறோம், அதில் தான் சாண்ட்ரா நிரபராதிய குற்றவாளியும் தெரியும். அன்றைக்கி நாங்கள் விசாரிக்க போகிறது அவங்க பையனான டேனியல். ஸோ இதுக்கடுத்து ஒரு வாரத்துக்கு டேனியல் அவங்க அம்மாவை பார்க்கக்கூடாது. டிபார்ட்மெண்ட் தரப்பில் ஒரு லேடி ரெடி பண்ணுங்க, அவங்க தான் இந்த ஒரு வாரத்துக்கு டேனியலை பார்த்துக்க போகிறாங்க. தென் அடுத்து எப்போ கோர்ட் ஆரம்பிக்குதோ அப்போ தான் டேனியல் இங்கே வரணும், புரியான்னு சொல்லி கோர்ட்டில் ஆர்டர் போட்டுருவாங்க. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணி தெரில. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோனோட வாழ்க்கையே அவன் பையனை பெஸ்ட் பண்ணி தான் இருக்குது. அடுத்த வாரம் கோர்ட்டில் என்ன சொல்ல போகிறான்னு நினச்சி லைட்டில் கஷ்டமாக இருக்கும். கடைசியாக தான் பையனை பார்த்து அந்த லேடிட்டு அங்கே அனுப்புவா. தென் காரில் போகிறப்ப கதறிக்கே எழுதிட்டு இருப்பா. தென் அவளே
அறியாமல் சிரிக்க ஆரம்பிச்சிருவா. இப்போ அந்த படத்துடைய ஒரு பெஸ்ட் டைலாக்கே வரும். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஆமாம் பணம் வந்து ஒருத்தர் ஹாப்பி ஆக்காதுன்னு சொல்லிட்டு, பட் நம்ம சபையில் உட்காந்து அழுகிறதுக்கு காரில் உட்காந்து அழுகிறது எவ்வளோ பெட்டரில் இந்த மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பா. இதுக்கான மீனிங் பல விஷயம் இருக்குது. Somebody said, of course money doesn't make you happy, but it's still better to cry in a car than in the subway. கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோட பையன் டேனியில் காமிப்பாங்க. இப்போ அவர் லேடி வீட்டில் இருக்கான். இவங்க டிபார்ட்மெண்ட் ஆளு. ஸோ இந்த ஒரு வாரத்துக்கு இவங்க அந்த பையனை பார்த்துக்கணும். அவனை அமைதியாக உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது. திடீர்னு அந்த லேடிக்கே தெரியாமல் கபோர்டில் திறந்து பார்க்குறான். உள்ளே பார்த்து ஆஸ்பிரின் டேப்லெட் இருக்கும். இதே தான் அவங்க அப்பா யூஸ் பண்ணியிருப்பார். அந்த லேடிக்கே தெரியாமல் இட்டு வந்து அவன் வீட்டில் நாய் இருக்கும்ல, அந்த நாய்க்கு பாலில் கலந்து விட்டுருவான். கட் பண்ண அடுத்த நாள் அந்த நாய் எந்திரிக்காது. நாக்கு தள்ளாமல் ரொம்ப டயர்டாக இருக்கும். உடனே கத்தி ஆரம்பிச்சு, அக்கா சீக்கிரம் இங்கே வாங்க, வந்து நாயை பாருங்கன்னு சொல்கிறப்ப அவளும் வந்து பாப்பா, ஆமாம் என்ன ஆச்சு, எதுக்கு நாய் இப்படி மாசி கேட்குறப்ப, நான் தாங்க ஒரு விஷயம் பண்ணேன், சீக்கிரம் போய் உப்பு வாட்டர் எட்டு வாங்க, எப்படியா நாய் வாமிட் இருக்குன்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு சால்ட் வாட்டர் எட்டு வருவாங்க. அந்த நாய் வாயில் ஊற்றுறப்ப அதுவும் வாமிட் எடுத்துருது. கொஞ்ச நேரத்தில் நாய் சரியாயிருது. அந்த அக்கா கொண்டு புரியல, டேனியல் என்ன பண்ணேன், அந்த நாய்க்கு என்னாச்சு கேட்குறப்ப, இல்லைக்கா சின்னதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன், இப்போ எனக்கு எல்லாமே புரியுதுன்னு அந்த பையன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இவங்க அம்மா நிறைய வாட்டி கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்களே இந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு தற்கொலை எண்ணங்கள் இருந்துச்சுன்னு. பட் அது கோர்ட்டில் இருக்கவங்க நம்பல, டேனியல் நம்பாம தான் இருந்தான். பட் ஒரு நாள் டேனியலோட நாய்க்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். எப்பவுமே அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகாது. பட் ஒரு நாள் அவர் ரொம்ப டயர்டாக இருந்தான். அவன் உடம்புலேருந்து வேறு வாமிட்டிங் ஸ்மெல்லாக இருந்துச்சு. நான் அம்மா கிட்ட கேட்டப்ப உங்கள் அப்பா வாமிட் விட்டாரு, அது தெரியாதனமாக நாய் சாப்பிட்டுருச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் அவன் ரொம்ப டயர்டாக இருந்தான். இப்போ எப்படி படுத்த படுக்க எந்திரிக்காமல் இருந்தான். அதே மாதிரி அன்றைக்கி இருந்தான். 2 நாள் கழிச்சு அவனுக்கு குணமாச்சு. அந்த 2 நாளும் ரொம்ப டயர்டாகவே இருந்தான். நான் என்ன நினச்சேன்னா, சரி ஏதோ வைரஸ் வந்துச்சு போல், அதனால தான் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் எல்லாம் புரியுது. எங்கள் அப்பா தற்கொலை ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அதை வாந்தி எடுத்தனால அது கீழே வந்துருக்கு. அதை என் டாக் சாப்பிட்ருக்கு, அதனால் டயர்டாக இருந்திருக்கு. எல்லாமே எனக்கு இப்போ தான் புரியுதுன்னு அந்த பையன் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான். இதை கேட்ட அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அக்கா ப்ளீஸ், இங்கே நடந்ததுக்கு நீங்கள் தான் சாட்சி, இதை நான் கோர்ட்டில் சொல்ல போகிறேன், எங்கள் அம்மா அப்படியே காப்பாற்றான்னு சொல்லிட்டு அந்த பையன் மட்டும் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். இதை பார்க்க அந்த லேடிக்கு என்ன செய்யனே தெரில. இப்படியே ஒரு வாரங்கள் கடந்து போயிடுது. கட் பண்ணால் இப்போ கோர்ட்டில் ஹியரிங் வருது. டேனியல் தான் பேசுறதுக்காக கோர்ட்டில் கூட்டிருப்பாங்க. எதிர்த்துற பைக்கிலும் மடக்கி அந்த பையனை கையில் வைப்பார். தம்பி நீ சொல்கிறபடி பார்த்தா ஒரு நாயை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க, அப்போனா உங்கள் அப்பா அந்த மாதிரி இறந்து போயிருப்பாரா, இந்த மாதிரி கேட்டு பார்ப்பாங்க. அந்த பையனை ஆமாம்னு சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்குற ஜட்ஜும் சரிப்பா அவ்வளோதானா, இதை உன்னோட வாக்கு மூலமானு கேட்குறப்ப ஆமாம் மேடம், பட் இன்னொரு விஷயம் இருக்குது, அதை நான் இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லவே இல்லை, இப்போ சொல்கிறேன்னு ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்றைக்கி இந்த மாதிரி வாமிட் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க நாய் உடம்பு சரியில்லாம போயிருக்குங்களே, சரி டாக்டர் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு வெட்டினரி டாக்டர் பார்க்க போயிருப்பாங்க. அன்றைக்கி வந்து அவங்க அப்பாவோட சேர்ந்து காரில் போயிருப்பான். பட் இன்னைக்கு இல்லாத மாதிரி அன்றைக்கி அவங்க அப்பா ரொம்ப வீடாக பீக் பண்ணார். நிறைய விஷயங்கள் இவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தார். டேய் இப்போ பார்த்தில ஸ்னூப் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுல, என்னைக்காவது ஒரு நாள் ஸ்னூப் இறந்து போகலாம், அப்படி இறந்து போயிட்டானா நீ மனசு உடஞ்சு போகக்கூடாது, நம்ம ஒருத்தர் லவ் பண்ணுவோம், அவங்க புரிஞ்சு போயிட்டாங்க நினச்சி நீ என்னைக்கு கவலைப்படக்கூடாது, புரிஞ்சுன்னு சொல்லி அவங்க அப்பா நீ சொல்லியிருந்திருப்பாரு. பட் அவர் அன்றைக்கி எதுக்கு அப்படி சொன்னார் எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஸ்னூப் அப்போ தான் நாங்கள் வாங்கியிருந்தோம், அவனுக்கு கண்டிப்பாக உடம்பு சொல்லவே போகாது. சொல்லப்போனால் அன்றைக்கி தான் அவனுக்கு உடம்பே சரியில்லாமல் போச்சு. எதுக்கு அப்படி சொன்னார்னு எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. பட் இப்போ தான் புரியுது, அவருக்கு ஒரு தற்கொலை இருந்திருக்கு. கண்டிப்பாக கொஞ்ச நாள் அவனோட பிரிஞ்சு போயிடுவேன்டா, நான் இல்லைன்னா கூட நீ வாழ கற்றுக்கணும், இப்படி சொல்லியிருந்தாருன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ப்ளீஸ் இந்த கேஸுக்கு எங்கள் அம்மாவுக்கு இந்த சம்மந்தம் கிடையாது, எங்கள் அப்பா தற்கொலை தான் பண்ணியிருக்காரு எனக்கு இப்போ தான் புரியுதுன்னு அந்த பையன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இது கேட்குற பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கே மனசு வரல. எப்பவுமே துரி கேள்வி கேட்குறவர் அவ்வளோதான் மேடம், இதுக்கு மேலே எங்கிட்ட எந்த அலகேஷன் கிடையாது, நீங்கள் தான் திருப்பி பழகணும்னு அவர் பாட்டு அமைதி உட்காந்துருவாரு. ஸோ இப்போ கோர்ட்டில் எல்லாருக்கும் ஒரே சந்தேகம் தான், நம்ம ஹியர் நிரபராதே குற்றவாளின்னு இருக்கிறப்ப கோர்ட்டு நம்ம மீன் ஃப்ரீ பண்ணிடுறோம். ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் தற்கொலை தான் பண்ணியிருக்காங்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது. பட் இவங்க தான் கொலை பண்ணாங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஸோ நீங்கள் நிரபராதின்னு நம்ம ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு பையனை பாப்பா 2 பேர் ஹாப்பியாக அவங்க வீட்டுக்கு போவாங்க. கேஸில் ஜெயிச்சனால அந்த வக்கீல ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம ஹீங்கிட்ட பாட்டிலாம் கொண்டாடலாம் இருக்கிறப்ப பட் இவன் மட்டும் சோகமாக இருப்பா. நான் எதுக்கு அன்றைக்கி ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டேன், கோவத்தில் அவர் வர கண்ணத்தில் அரைஞ்சேன், அன்றைக்கி அரைஞ்சதை தவிர நான் என்றைக்கும் அவர்கிட்ட சண்டை போட்டதும் கிடையாது, அவருமே என்கிட்ட வழியான பிஹேவ் பண்ணதே கிடையாது. பட் அவர் இறந்ததுக்கப்புறம் எனக்கு அது குற்றவுணர்ச்சியாக இருக்குது, நான் அன்றைக்கி அவர்கிட்ட சண்டை போட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பா. இதை பார்த்து வின்சருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி சாண்ட்ரா, நீ இப்போ ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்க, உள்ளே போ, உன் பையன்கிட்ட பேசுன்னு சொல்கிறப்ப சாண்ட்ரா சார் உள்ளே போவா. பார்த்தா தூங்கிட்டு இருக்கிற தப்பையனை ஹக் பண்ணி கதறி எழுதிட்டு இருப்பா. இதோட அனாட்டமி ஆஃப் அ ஃபாலுங்கிற இந்த படம் முடியுது. சீரியஸ்லி செம ஸ்டன்னிங்கான ஒரு மூவி. கடைசி வரைக்கும் நமக்கு சந்தேகம் வந்துட்டு இருக்கோம், நம்ம ஹீரோயின் தான் அவங்க ஹஸ்பண்டை கொண்டிருப்பாளா இல்லை கொண்டிருக்க மாட்டாளான்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியில் கோர்ட்டோட தீர்ப்படி நம்ம ஹீரோயின் கொலை பண்ணல. பட் இருந்தாலும் இந்த படம் ஒரு ஓப்பன் எண்டிங் தான். நம்ம நினச்சிக்கிட்டா ஹீரோயின் கொலை பண்ணாலும் எடுத்துக்கலாம், கொலை பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட முடிவு என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வருஷத்துக்கான ஆஸ்காரில் இந்த படம் 5 கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கு. ஸோ இதில் வின் பண்ணுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.